ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாத அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாவக்காய் குழம்பு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பாவக்காய் இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதில் உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது பாவக்காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம இது மாதிரி பண்ணும்போது பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாவக்காவை நல்லா வடிகட்டிட்டு ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாவக்காவை நம்ம குழம்புலேயே வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம்னா கசப்பு தன்மை தெரியாது. அது மட்டும் இல்லாமல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாவக்காவை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்க்கும்போது இந்த பாவக்காவோட ஃப்ளேவர் மட்டும் குழம்புல நல்லா இறங்கியிருக்கும். அந்த கசப்புத்தன்மை இருக்காது. இப்போது இதே எண்ணெயிலேயே நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு வடகம் போட்டு நான் இன்றைக்கி தாளிக்கிறேன். வடகம் இல்லாதவங்க கடுகும் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த சமயத்தில் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்புக்கும் நல்ல கலர் கொடுக்கும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனா போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெங்காயமும் பூண்டு சுருங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்டுக்கு பண்ணிங்கன்னா போதும், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் 2 பழுத்த தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளியை நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறோன்னா மசாலா நம்ம வெங்காயத்தோடய சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான். இப்போது தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா வதக்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். புளிப்பை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாவக்காவை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மோரில் ஊற வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பாவக்காவை ஆட் பண்ணுறதுனால இந்த புளிப்பு சுவை வந்து பாவக்காவில் நல்லா ஊறி வரும். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அதில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. மீதி 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்து பாவக்காய் குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் குழம்பு சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நாளுக்கு நாள் வந்து அந்த பாவக்காவில் அந்த புளியோட டேஸ்ட் வந்து நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் குழம்பு. ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.